மொரீஷியஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நீர்நிலை. அந்த நீர்நிலையில் ஒரு சித்த யோகி போய் அதிகாரிகளிடம் கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, நான் என்னோட ஜலஸ்தம்பன சித்தியை இங்கு செய்து காமிக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள்கிட்ட கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கவே இவருக்கு திரும்ப திரும்ப கேட்கிறார் இந்த யோகி. இந்த ஜலஸ்தம்பனம் இங்கே எனக்கு செய்யணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக அந்த அதிகாரிகள்லாம் ஒப்புக்கொள்கிறார்கள். மொரீஷியஸ் நாட்டில் ஏன் அவங்க முதல்ல அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னால், அதிபயங்கரமான முதலைகள் எல்லாம் அங்கு திரிந்து கொண்டே இருக்கும் அந்த நீர்நிலையில். அதன் காரணமாக இவரோட உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து வரும் அப்படின்னு அவர்கள் புரிஞ்சு கொண்டதுனால அவருக்கு அந்த அனுமதி மறுக்கப்படுறது. இந்த யோகி அங்கே போகிறார். அந்த ஜலஸ்தம்பன சித்தி அப்படியே அங்கே கையில் எடுக்கிறார். எடுத்து பத்மாசனத்தில் உட்காந்துக்கிறார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் போக 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 ஆதிசேஷன் மேலே சயனித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பத்மநாப சுவாமி போலவே ஒரு உருவெடுத்து அந்த ஜலத்தில் அப்படியே படுத்துட்டு விடுறார். அப்படியே அவரோட உடல் பெரிதாகி கொண்டே போகிறது, பிரம்மாண்டமாக பெரிதாகி கொண்டே போகிறது. முதலைகள் எல்லாம் வருது, ஆனால் அவர் கிட்டக்க போகவே இல்லை. அவரை பார்த்த உடனே அந்த உடல் பெரிதாகி கொண்டே போகிறத பார்த்த உடனே பயந்து அந்த முதலைகள் எல்லாம் அவருக்கு எந்தவித இடையூறும் செய்யாமல் அவர் செய்யக்கூடிய அந்த யோகத்தை நிம்மதியாக செய்யட்டும் அப்படின்னு அவருக்கு அஞ்சி அவர் மீது மரியாதை செலுத்தும் விதமாக அந்த முதலைகள் எல்லாம் சென்று விடுகின்றன. இந்த அற்புதத்தை மொரீஷியஸ் நாட்டில் செய்தது யார் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், காஞ்சிபுரத்தை சேர்ந்த பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருப்பனங்காடு அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் அவதாரம் எடுத்து நெசவு தொழில் எல்லாம் செய்து அதில் ரொம்பவும் வெற்றியும் கண்டு கடப்பாக்கு சென்று அங்கு தவங்கள் செய்து இறுதியாக பெங்களூரில் ஜீவசமாதி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கடப்பா சுவாமிகள் அப்படின்னு வியக்க வைக்கக்கூடிய அற்புதமான மகானின் சரித்திரத்தை தான் நாம் இன்று அவர் அருள் கடாட்சத்தால் தியானிக்கப் போகிறோம். கடப்பா சுவாமிகள் இந்த மகான் பார்த்தோம் சொன்னால், காஞ்சிபுரத்தில் தான் இவரோட ஜனனம் நடக்குது. பிருத்திவி க்ஷேத்திரம். அந்த பிருத்திவி க்ஷேத்திரத்தில் இவர் பிறக்கிறார். இவருக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் ஆலயங்கள், அந்த உலகளந்த பெருமாள், ஊரகத்தான், இந்த பச்சை வண்ணர், இது போன்ற எல்லா பெருமாள் ஆலயங்களுக்கும் போய் பெருமாள்லாம் தரிசனம் பண்ணுறார். வரதராஜ பெருமாள் தரிசனம் பண்ணுறார். இப்படி போயிட்டு இருக்கார். அதுக்கப்புறமா ஏகாம்பரேஸ்வர சுவாமி கோவிலுக்கு தரிசனம் பண்ணுறார். அங்கே போகிறார். கச்சாலீஸ்வரர் தரிசனம் பண்ணுறார். காஞ்சிபுரம் அப்படின்னா எவ்வளவு கோவில்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோவில்களையும் இவர் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறார். இவருக்கு குப்புசாமி அப்படிங்கிறது தான் இவ அப்பா அம்மா கொடுத்த பெயர். இவ அப்பா அம்மாவோட பேர் பார்த்தோம்னா சோமசுந்தரனார் விசாலாட்சி. இந்த தாய் தந்தையருக்கு மகனாக பிறக்கிறார் இந்த குப்புசுவாமி ஐயா அவர்கள். சுவாமிகள் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா, எந்த காலத்தில் பிறக்கிறார், பிப்ரவரி 16, 1865 சிம்ம லக்னத்தில் பிறக்கிறார். ஒருத்தரோட ஜாதகத்தில், அதாவது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சிம்ம லக்னத்தில் குரு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சாட்சாத் குருதேவரே சிம்ம லக்னத்தில் ஜனித்த காரணத்தினால் அந்த தாய் தந்தையருக்கு எப்பேற்பட்ட ஒரு பெருமையை அவர் செய்து கொடுத்தார் அப்படிங்கிறது நம்ம போக போக நமக்கு தெரிய வருது. 1877 சுவாமிகளுக்கு 12 வயசு ஆகுது. அப்போ தான் இந்த ஒவ்வொரு கோவிலாக போய் பார்க்கலாம் அப்படின்னு தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க. காஞ்சிபுரத்தில் இவ்வளவு கோவில்கள் இருக்குது. ஸ்வர்கபுரியாகவே இருக்கக்கூடிய அந்த காஞ்சி நகரேஷு காஞ்சி மோட்சபுரி. காஞ்சிபுரம் அப்படிங்கிறது மோட்சத்தை தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் இவர் அங்கெல்லாம் போயின்னு இருக்கார். போயின்னு இருக்கும் பொழுது ஏகாம்பரநாதனை சென்று தரிசனம் பண்ணுறார். ஆலம்தான் உகந்து அமுது செய்தானே அப்படின்னு சுந்தரர் பணிந்து அவருக்கு கண்ணெல்லாம் கிடச்சது இல்லையா, அந்த ஏகம்பனை, கச்சி ஏகம்பனை, பட்டினத்தார் புகழ்ந்த அந்த கச்சி ஏகம்பனை சென்று தரிசிக்கிறார். பிருத்திவிலிங்கம், அந்த பிருத்திவிலிங்கத்துக்கு அபிஷேகம் அப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தை கண் குளிர சுவாமி பார்த்து கொண்டே இருக்கார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது. பால், தயிர் எல்லாம் அபிஷேகமாகிறது. தேன், சந்தனம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண இவருக்கு அவ்வளவு சந்தோஷம், மனசில் அவ்வளவு பிடிச்சு போயிடுறது இவருக்கு. சரி, எப்படியாவது நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆனால் இவர் செய்யணும்னு ஆசைப்படும் பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்னா, அடுத்த நாள் காலத்தால் ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்கிறார். சீக்கிரம் எழுந்து அங்கே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசனத்தில் உட்காந்துட்டு சின்முத்திரையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, பூசலார் நாயனார் பண்ணார் இல்லையா, மனதுக்குள்ளே ஒரு ஆலயம் எழுப்பினார் அப்படின்னு சொல்லுவோம். மானச பூஜை, சிவ மானச பூஜை அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ கடப்பா சுவாமிகள். இப்போது நம்ம குப்புசுவாமின்னு சுவாமிகளை இப்போ அழைப்போம். இப்போ சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிவனுக்கு எப்படிலாம் அபிஷேகம் நடக்குமோ அது போலவே அந்த பூஜைகள் எல்லாத்தையும் மனதாரவே செய்கிறார். சிவமானச பூஜா அப்படின்னு சொல்லி ஒரு சங்கர பகவத்பாதர் எழுதின ஒரு ஸ்லோகமும் இருக்குது. அதில் அற்புதமான ஸ்லோகங்கள்லாம் வரும். அதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் நீ ஆத்மா, என்னோட மனது அம்பிகை,
ஆத்மாச்சம் கிரிஜாமதி, அப்புறம் நான் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், இந்த போக பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே பூஜைக்கான வஸ்துக்கள். நான் நடக்கிறது எல்லாமே உனக்கு நான் சுற்றி வரக்கூடிய பிரதட்சணம், அப்புறம் சஞ்சாரப்பதி பிரச்சனை சொத்தானே சத்வாக்கியம், நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நான் உனக்கு செய்யக்கூடிய பூஜை. நான் என்ன செய்கிறேனோ எத்தத் கர்மகரோமை தத்ததகிலம் சம்போ தவாராதனம், நான் செய்யக்கூடிய அனைத்துமே உன்னுடைய பூஜையாக இருக்கட்டும் இறைவா ஈசனே அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றாங்க. சிவ மானச பூஜையோட விசேஷங்கிறது அங்கேயே இருக்கு. இந்த மானச பூஜையை சுவாமி ரொம்பவும் மனசை இருத்தி பண்றார். அப்படி அவர் பண்ணிக்கொண்டே இருக்கார். ஓராண்டுகள் இல்லை, 2 ஆண்டுகள் இல்லை. இறைவனை பூஜிக்க வேண்டும், இறை நாமத்தை ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னால் இதற்கு நமக்கு நிச்சயமாக இறைவனின் அருள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மணிவாசக பெருமாள் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு நமசிவாய வாழ்க அப்படிங்கிற சிவபுராணத்தில் சொல்லிடுறார். அதனால இறைவன் அருள் பரிபூர்ணமாக இருந்த காரணத்தினால் கடப்பா சுவாமிகள் அப்போ என்ன பண்றாருன்னா, இந்த சிவ மானச பூஜையை 1 ஆண்டல்ல 2 ஆண்டுல 12 ஆண்டு காலங்கள் செய்து கொண்டே வரார். இந்த 12 ஆண்டு காலங்கள் பண்ணிட்டு வரார். அதுக்கப்புறமா அவருக்கு வயசாயிண்டே வருது. எல்லாருமே என்னடா இவர் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காரு, பூஜை பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பூஜை பக்தியிலே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கார். இந்த சுவாமி கிட்டக்க அந்த காலத்தில் இவர் பண்ண அந்த தொழில் எல்லாம் அவங்க அப்பா அம்மா தொழில் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடந்த காரணத்தினால இவங்க கிட்டக்க அந்த காலத்துல ஒரு கோச் வண்டி அப்படி இந்த ஆங்கிலேயர்கள் கிட்ட இருக்கும் அது இருந்தது. அற்புதமான குதிரைகள் பூட்டிய ஒரு கோச் வண்டியில் சுவாமிகள் கம்பீரமாக உட்கார்ந்து போவார். அவருடைய தொழிலில் சுவாமிகள் ரொம்பவும் கை தேர்ந்தவராக இருந்தார். அவருக்கு அதில் லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாகவே இருந்தது. ஏன் இருக்காது? குரு அப்படின்னு சொன்னால் இறைவன் மீது மனது வைத்துக்கக்கூடியவர்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி தானே கிடைக்கும். ஆனால் இவருக்கு அது மேலே பெருசாக பற்று இல்லை. இவர் அப்படியே போயின்னு இருக்கார் இந்த கோச் வண்டியில். அவர் போயின்னு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு யோகி, ஒரு தபஸ்வி இவரை பார்க்குறார். அந்த யோகி தபஸ்வி யார் அப்படிங்கிறது நம்ம அப்புறமா பார்ப்போம். அவர் குப்புசாமி கிட்ட போய் கேட்குறாரு, அப்பா நீ என்னெல்லாம் செய்கிறப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் சொல்கிறார், நான் என்னோட தொழிலில் நல்லா பண்ணுறேன், இந்த நெசவு தொழில் நல்லா போகிறது, அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, இதெல்லாம் நல்லபடியாக போயின்னு இருக்கு, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலையெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இல்லைப்பா நீ செய்யக்கூடிய தொழிலை நான் கேட்கவில்லை, அப்போ நான் உனக்கு என்ன கேட்குறேன்னா நீ என்ன பூஜை பண்ணுறேன்னு சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் சொல்கிறார், நான் 12 ஆண்டு காலமாக காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை மனதார சிவமானச பூஜை செய்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றார். அந்த ஞானி இவருக்கு கொடுக்க வந்தார் இல்லையா, அனுகிரகம் கொடுக்க வந்த ஞானிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அப்படியே சொல்றார், சரி நீ இதே நிலையில் இருந்த அப்படின்னு சொன்னா உன்னால எவ்வளவு நாள் அப்படி அதிலே இருக்க முடியும்? இப்போ நம்மலாம் படிப்புலலாம் படிக்கும்போது LKG UKG 10ஆம் கிளாஸ் படிக்கணும், அடுத்தது காலேஜ் போகணும் இல்லையா, அது போலவே இதெல்லாம் அடுத்தடுத்த நிலைக்கு நீ செல்ல வேண்டும் அப்படின்னால் நீ யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இந்த சரியை அப்படிங்கக்கூடிய அந்த ஒழுக்கம், கிரியை அப்படிங்கிற நமக்குடைய செயல், இது மூலமாக இது ரெண்டத்தையும் நீ கடந்து வந்துட்ட. இப்போ அடுத்ததாக நீ யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது, அதனால் உனக்கு ஞானமும் கைகூட ஆரம்பிக்கும் குப்புசுவாமி அப்படின்னு சொல்றார். அப்போது என்னெல்லாம் இந்த சுவாமிக்கு அவர் சொல்லி கொடுக்கார் அப்படின்னா, அந்த கோச் வண்டியில் உட்காந்துட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, அவருக்கு ரேச்சகம், பூரகம், கும்பகம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். இதெல்லாம் அஷ்டாங்க யோகம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். பிராணாயாமம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தா திருமூலநாதர் எல்லாத்தையும் திருமந்திரத்திலே எழுதியிருக்கார். எப்படி பிராணாயாமம் செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு மூச்சு இழுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இதெல்லாமே சைவ சித்தாந்தத்துடைய ஒரு பேசிக் எடிஃபிஸ்னே சொல்லலாம். இந்த பிராணாயாமத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த கோச் வண்டியில் உட்கார்ந்த பொழுதே சுவாமிகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார் அந்த யோகி. அந்த யோகிக்கு என்ன பெயர் அப்படின்னு சுவாமி கேட்கும்பொழுது, நான் நித்தியமும் ஆனந்தத்தில் திளைத்துக்கூடியவனாக இருப்பேன், என்னுடைய பெயர் நித்யானந்தர் அப்படிங்கிறார் இந்த சுவாமி மகாராஜ். அவர் பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு, நிச்சயமா இது இவர் யோகி ரூபத்தில் வந்தாலும் இது சாட்சாத் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் தான் அப்படின்னு சொல்லி இவருக்கு புரிஞ்சு விடுறது. அதனால இந்த கும்பகம் பிராணாயாமம் எல்லாத்தையும் நீ செஞ்சு கொண்டே வா, உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறார். அந்த அவருக்கு அன்னைக்கு அருள் காட்சி கொடுத்த அன்னைக்கு அந்த யோகியோடைய பேர் நித்யானந்தர். சுவாமிகள் அவரோட குருவை மானசீகமாக ஏற்றுண்டு அப்படியே அவரை நமஸ்காரம் பண்றார். அங்கிருந்து கிளம்பிடுறார். சரி, சுவாமி இப்போ பிராணாயாமம் எல்லாம் கத்துட்டார் இல்லையா, இப்போ இந்த பிராணாயாமத்தெல்லாம் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இவருக்கு முதல் இடையூறு எதுனால் இவருடைய பழக்க வழக்கங்கள் தான். என்ன பழக்க வழக்கம்? இந்த மானச பூஜை பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுத்தா, அதனால திடீர்னு இப்போ பிராணாயாமம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஆரம்பிக்க முடியும்? இது அவருக்கு இடையூறாகவே இருக்கு. சரி, அதனால முதல்ல இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்லாம் சுவாமிகள் யோசிச்சுட்டு கடைசியா சரி முதல்ல நம்மளுடைய இதெல்லாம் முடிச்சிடலாம், மானச பூஜை முடிச்சு அப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்படி இன்னொரு 12 ஆண்டு காலங்கள் சுவாமிகள் இந்த பூஜை எல்லாம் செய்து கொண்டு வரார். அவருக்கு பிராணாயாமத்தில் சித்தி அடைந்து விடுகிறார் சுவாமி. இப்படியே சுவாமி இருக்கும் பொழுது அவர் என்ன யோசிக்கிறார்னா, மனசோட சக்தியால் எதை வேணாலும் பண்ணலாம். இவர் பண்ண அற்புதங்களை நம்ம பார்க்க போறோம். வியக்க வைக்கக்கூடிய அற்புதங்கள், ஒருத்தர் மனதையும் ஒருத்தருடைய விதியையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்த அற்புதமான சத்குருநாதர் அப்படிங்கிறதெல்லாம் இவர் பண்ண அற்புதங்கள் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். சுவாமிகள் அவருடைய பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்தார் அப்படின்னு அவருக்கு தெரியணும்னு ஆசை வருது.
அப்போது அவர் அப்படியே அந்த புருவ மத்தியில் நோக்கி தியானம் பண்ணுறார். 21 நாட்கள் இந்த விஷயத்தையே நினச்சிட்டு இருக்கார், இந்த விஷயத்தையே சிந்தனை பண்ணுறார். 21 நாட்கள் முடியும் போது சுவாமிகளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவர் வேறு ஏதோ ஒரு மதத்தை போதித்தவராக அவருக்கு ஒரு காட்சி அவர் கண்முனாலே வருது. அவருடைய வயது கிட்டத்தட்ட அப்போது 40, அவருடைய மனைவி கிட்டத்தட்ட 30 வயது. அவர் 6 வயதுக்கு ஒரு ஆண் குழந்தையும் 4 வயது இன்னொரு குழந்தையும் 2 பேர் இருக்கார்கள். இதெல்லாம் அவரோட அந்த காட்சியில் தெரிய வருது. நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவருக்கு அவருடைய பூர்வ ஜென்மத்தோட காட்சி கிடைக்கிறது. இது அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த பெரிய வெற்றி. சுவாமிகளுடைய ஆன்மீகத்தில் அவர் முன்னேற்றம் அடைவதற்கு காரணமாக இருந்த ஒரு அற்புத ஊன்றுதலான இருந்த சக்தி யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருந்தேவி அம்மையார் அப்படிங்கிற அவருடைய மனைவி. அந்த அம்மாவுக்கு என்னன்னா, சுவாமிகள் திருமணம் செய்திருக்கார், சுவாமிகள் மீது ரொம்பவும் அன்பு வைத்திருக்கார். அந்த அம்மா தன் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கார். சுவாமிகள் அவரோட தொழில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான தொழில் செய்து கொண்டு வந்தாலும் அவருக்கு லௌகிக வாழ்க்கை கொஞ்சம் கூட அவருக்கு அதில் லைஃபே ஏற்படலை. அவர் எங்கே போனாலும் திடீர்னு தியானம் பண்ணுறேன் தப்பம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவார். அதனால் பெருந்தேவிக்கு இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன் என்னை பார்த்தால் விலகி விலகி போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன ஆகிறது, இந்த கணவனும் மனைவியும் ஒரு ரயிலில் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லார்கிட்டையும் இந்த அம்மா கேட்கிறா, தாங்கள் எல்லாம் பேசி இவர்கிட்ட புரிய வைங்களே, என்னுடன் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சொல்லார், என்னதான் இருந்தாலும் இறைவன் சாட்சியாக, அருந்ததி சாட்சியாக, அக்னி சாட்சியாக, எல்லா பஞ்சபூதங்கள் சாட்சியாக வைத்து நீ எப்பொழுதும் உன்னோட மனைவியை நல்லா பார்த்துப்ப அப்படின்னு நீ சொல்லியிருக்க இல்லையா, அதனால் நீ உன்னோட மனைவி கூடவே இருந்து உன்னோட வாழ்க்கையை நீ நடத்தணும், அது நடத்திட்டு உன்னுடைய ஆன்மீக பயிற்சியும் நீ பண்ணு, தப்பில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்கிறார்கள். அங்கிருந்து இவர்கள் சென்னைக்கு விடுறார்கள். சென்னையில் அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டே வருது. ஆனால் சுவாமிகள் அப்படியே போய் அப்பப்போ தவம்னு அப்படியே போயிடுவார். அவருடைய போக்கில் பெருசாக மாற்றம் இருக்கலை. இறுதியாக சுவாமிக்கு ஒரு நாள் ஒன்று புரிஞ்சு போய்டுறது. அதாவது இவருடைய அந்த மனைவி பெருந்தேவி அம்மையார் அவர்கள் இந்த ஜீவனை விட்டு இறைவனுடன் கலக்கப் போகிறார்கள் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு விடுறது. அப்போது அவர் அப்போ அந்த அம்மா கிட்ட போய் பேசல ஆரம்பிக்கிறார். அப்போது அந்த அம்மா சொல்கிறார், நான் அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ சுவாமிகள் சொல்கிறார், எனக்கு இந்த தாடி மீசை எல்லாம் இருக்குது, என்னை பார்த்தா ஒரு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய என்னோட தன்மை எனக்கு இல்லை, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பெருந்தேவி அம்மையாவை மட்டும் ஃபோட்டோ எடுக்க சொல்லி அந்த ஃபோட்டோக்காரருக்கு சொல்கிறார். அவர்களும் அது போலவே செய்கிறார்கள். இந்த மகான் அந்த அம்மா என்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போகிறா அப்படிங்கிறது இந்த மகானுக்கு தெரிஞ்சிடுறது இல்லையா. அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, தர்பையால் ஆன ஒரு பாய் நெய்து இதில் மீது படுத்துக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா அவரை நமஸ்கரித்து எனக்கு ஸ்ரீகிருஷ்ண பகவானின் படத்தை கொடுங்கள் அப்படிங்கிறாள். அந்த கிருஷ்ண பகவானின் படத்திற்கு அந்த அம்மா முத்தமிடுறாள். கிருஷ்ண பக்தி அல்லவா, அந்த அம்மாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அதில் படுத்துட்டு அந்த கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறா. அந்த எந்த படத்துக்கு முத்தம் கொடுத்தாலும் அந்த கிருஷ்ணருக்கு அதுக்கு கற்பூரம் ஏற்றி அந்த கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறா. அந்த கிருஷ்ணருக்கு பால் தயிர் நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு 3 முறை அந்த அம்மா ஏதோ வேண்டி கேட்டுக்கொள்கிறா அந்த கிருஷ்ணர்கிட்ட. அதற்கு பிறகு 22 பிப்ரவரி மாதம் 1912ஆம் ஆண்டு இவ்வளவு நாட்கள் யோகீஸ்வரருக்கு ரொம்பவும் அற்புதமாக பணி செய்து சேவகம் செய்து அவருக்கு அப்படியே அவருக்கு நல்ல ஒரு ஊன்றுதலாகவே இருந்து அவர் மீது செய்த பக்தியின் காரணமாக இந்த அம்மா 39வது ஆண்டில் அதனுடைய 39வது ஆண்டில் கிருஷ்ண பரமாத்மாவுடன் கலக்கிறாள். அதோட இந்த அம்மா சுவாமிக்கு என்ன ஆகிடுறதுனா, இதோடு சேர்ந்து எந்தவித சம்சார பந்தமும் இல்லை, இப்பொழுது நாம் யோகத்தை நோக்கி செல்வோம் அப்படிங்கிறது இப்போது அந்த யோகீஸ்வரருக்கு இப்போ அவரோட அந்த வழியில் எந்தவித இடர்பாடும் இல்லாமல் இப்போ அவருக்கு தெரிகிறது. வியாசர்பாடிக்கு வரார். வியாசர்பாடிக்கு போயிட்டு கடப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்தில் கொஞ்ச நாள் சுவாமிகள் போய் தரிசனம் பண்ணுறார். இன்றைக்கும் அந்த கடப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சுவாமிகளோட மடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் எது அப்படின்னு பார்த்தோம்னா கடிக்கோட்டை அப்படிங்கிற ஒரு மடம். அந்த கடிக்கோட்டை மடத்தில் போய் தவம் பண்ணுறார் சுவாமி. அந்த கடிக்கோட்டை விட்டு சுவாமிகள் சென்னை வரார். சென்னை வரும்போது எங்கே தங்குறார் அப்படின்னா பஞ்சேஷ்டி சின்ன காவனம் பெரிய காவனம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா திருவள்ளூர் அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த ரெட் ஹில்ஸ் பகுதியெல்லாம் தாண்டி போகும்போது ஆசான் அகத்தீசரே பஞ்ச யாகங்கள் செய்து அம்பிகை அங்கே சத்ரு சம்ஹார ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி அளிக்கக்கூடிய இடம்தான் பஞ்சேஷ்டி. ஆசான் அகஸ்தீசரின் சாநித்தியம் பரிபூர்ணமாக நிறைஞ்ச இடம் அந்த பஞ்சேஷ்டி. அந்த பஞ்சேஷ்டியில் சுவாமிகள் தவம் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் இலங்கை, சிங்கப்பூர், பர்மா, மலேசியா, ஆப்பிரிக்கா போன்ற எல்லா நாடுகளுக்கும் செல்கிறார். அப்போ தான் நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம், இந்த மொரீஷியஸ் நாட்டில் சுவாமிகள் இந்த ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சுவாமிகள் அவரோட பேரும் புகழும் எல்லா இடத்துலையும் பரவுறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாமிகள் செய்த பல அற்புதங்கள். அந்த அற்புதங்கள்லாம் நம்ம ஒன்றா பார்த்துன்னு வந்தோம்னா அவரோட மகாத்மியம் நமக்கு இன்னும் நல்லா புரியும்.
ஒரு இல்லத்துக்கு செல்றார் சுவாமி. அங்கே ஒரு அம்மையார் இருக்கார். அந்த அம்மையார் வந்து சுவாமிகளுக்கு எல்லாம் சேவை எல்லாம் பண்ணுறார். சரி, நம்ம மனசில் நினைச்சுன்றதை சுவாமி எப்படியாவது கண்டுபிடிச்சு நமக்கு கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி குரு மீது ஒரு செல்லமான பக்தியுடன் அந்த அம்மா வந்து அந்த குருவை பணிஞ்சு நிற்கிறார். அப்போ உடனே அந்த அம்மா கிட்ட சுவாமி சொல்கிறார், உன்னோட 2 கையிலையும் கூப்பி கொண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த 2 கையை அப்படியே வச்சுக்கிறார் அந்த அம்மா. உடனே சுவாமிகள் தன்னுடைய உள்ளங்கையிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்து, இதற்கு இந்த ஜோதிர்லிங்கம் இதை உன்னோட வலது கையில், அந்த அம்மாவோட வலது கையில் வச்சு அனுகிரகம் பண்ணி கொடுக்குறார். சுவாமி, இதுதானே நான் ஆசைப்பட்டேன், எனக்கு என்னோட ஆசையை தெரிஞ்சு தாங்கள் இந்த ஜோதிர்லிங்கத்தை எனக்கு கொடுத்து விட்டீர்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சுவாமிகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். சுவாமிகள் பல அற்புதங்கள் பண்ணிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். நம்ம அந்த ஜலஸ்தம்பன சித்தி ஏற்கனவே மொரீஷியஸ் நாட்டில் பண்ணியிருக்காரு பார்த்தோம். அது மாதிரி அல்சூர் லேக் அப்படின்னு நமக்கு சொன்னாலே நமக்கு பக்கத்தில் என்ன மகான் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கத்தூர் சுவாமிகளோட ஜீவசமாதி, அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான முருகன் ஆலயம் இருக்கு. அதுக்கு அந்த அல்சூர் லேக் இருக்கு பெங்களூர்ல. அதற்கு பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த ஒடுக்கத்தூர் சித்தர் சுவாமிகளுடைய சமாதியும் இருக்கு. இவரை பற்றி ஒரு காரணம் நம்ம ஏற்கனவே இவர்களால் பேசியிருக்கோம். இந்த காணொலியை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அந்த அல்சூர் லேக்லையும் சுவாமி ஜலஸ்தம்பனம் செய்திருக்கார். மலேசியா நாட்டில் செஞ்சிருக்கார். முருகன் கோவில் குளத்திலையும் செய்திருக்கார். இது போல பல நாடுகளில் போய் இந்த ஜலஸ்தம்பனத்தை அவர் கைப்பிடிச்சிருக்கார். மலேசியா நாட்டில் சுவாமிகள் போகிறார். சுவாமிகள் போகிற ஒரு இடத்துல அவரோட சுவாமிகளோட பக்தர்கள் எல்லாம் வரார்கள். அப்போது அங்கே ரொம்பவும் காட்டு மிருகங்கள் ரொம்பவும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால எங்களோட உயிருக்கெல்லாம் ஆபத்து வரக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது சுவாமிகள் அந்த காடு வழியாக போக ஆரம்பிக்கிறார். அப்போ அங்கே போகும்போது அந்த காடு ரொம்பவும் ஆபத்தான காடு சுவாமி, எங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே புலியெல்லாம் இருக்குது, எல்லாரையும் தூக்கிட்டு போயிடும், சாப்பிட்டுடும் அப்படின்னு சொல்லும்பொழுது சுவாமிகள் எதை பற்றியும் அஞ்சாமல் என்ன செய்கிறார் அப்படின்னால் ஒரு இடத்துக்கு போகிறார். ஒரு இடத்துக்கு போனோடனே 2 புலிகள் சுவாமிகளுடைய 2 பக்கத்திலும் நாய்க்குட்டிகள் போல வந்து உட்கார்ந்து கொண்டு இருந்தது. இப்படி நம்ம சொல்லும்போது நமக்கு யார் ஞாபகம் வரும்னா ஈசான்ய ஞான தேசிகர். சாட்சாத் அம்பிகையும் ஈஸ்வரனுமே வந்து அவரோட தவத்துக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு அப்படியே காவலாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம திருவண்ணாமலையில் பார்த்திருக்கோம். ஈசான்ய லிங்கம் கடந்து வரக்கூடிய சமாதி ஈசான்ய ஞான தேசிகர் அப்படிங்கிற சமாதி. அந்த ஈசான்ய லிங்கத்துக்கு எப்படி நம்ம பார்த்துருக்கோமோ அது போலவே இந்த சுவாமிகள் இருக்கார் இல்லையா, இந்த கடப்பா சுவாமிகளுக்கு அப்படியே அனுகூலமாக அந்த 2 புலிகளும் இருந்தன. அப்படின்னா எப்பேற்பட்ட துஷ்ட மிருகங்கள் எல்லாத்தையும் வசியம் பண்ணக்கூடிய சக்தியும் யோகியும் இந்த யோகீஸ்வரருக்கு இருந்தது. ஒரு நாளைக்கு சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, ஆந்திராவில் வந்து அவரோட பக்தர் ஒருத்தர் இருக்கார். அந்த பக்தருக்கு வந்து சுவாமிகள் எப்படியோ பார்க்கணும்னு ஆசை. இந்த கடப்பால் அவர் இருந்த காலத்தில் சுவாமிகள் மீது ரொம்பவும் பக்தி அவருக்கு. சரி அப்படின்னு அந்த காடெல்லாம் வழியாக போய் சுவாமி எங்கே அந்த கடப்பால் இருக்கக்கூடிய இந்த காட்டில் எல்லாம் தவம் பண்ணிட்டு இருப்பாரோ அந்த இடத்து வழியாக போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சுவாமிகளே பிரத்யட்சமாக தோன்றி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் இங்கே இல்லை, நீ வேறு இடத்துல போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி உடனே நீ போய் சென்னையில் போய் நீ பாரு, அங்கே சென்னையில் சுவாமி என்னோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவர் சென்னைக்கு போகிறார். சென்னைக்கு போகும்பொழுது தான் இவருக்கு தெரிய வருது, அதாவது சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி. அப்புறமா பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிகளோட விக்கிரகத்தை தான் இவரால் தரிசிக்க முடிந்தது. சுவாமிகள் பல யோகங்கள் தவங்கள் செய்திருந்த போது கடைசியாக சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஆண்டு காலம் எந்த சாப்பாடும் எதுவுமே இல்லாமல் இருந்துட்டு அவருடைய தவ வலிமை முழுசையுமே வந்து அந்த விக்கிரகத்துக்கு அவருக்கு ஒரு விக்கிரகத்தை செய்து கொடுக்கிறார். யாருன்னா அந்த மைசூர் மகாராஜா கடப்பா சுவாமிகள் போலவே ஒரு விக்கிரகத்தை செய்து அவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த விக்கிரகத்துக்குள்ள அவரோட சக்தி முழுவதையும் அவர் மாற்றி விடுகிறார். இது போலவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்திலே இன்னைக்கும் சாநித்தியமாக நிறைந்திருக்கக்கூடிய சித்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது சுப்ரீம் சித்தர் முத்துவடகநாதர் அப்படின்னு சொல்லி சிங்கம்புணியில் இருக்கக்கூடிய முத்துவடகநாதர் சித்தர் சுவாமிகள் எப்படி அந்த விக்கிரகத்திலிருந்து இன்னைக்கு அருள் பாலிக்கிறாரோ அது போலவே ஸ்ரீ கடப்பா சுவாமிகளும் அந்த விக்கிரகத்திலிருந்து அருள் பாலிக்கிறார். அந்த விக்கிரகத்தை தான் இந்த ஆந்திராவை செய்த பக்தர் தரிசனம் செய்தார். ஒரு முறை ஒரு பக்தருக்கு என்ன தோணிச்சுன்னா, சுவாமி நான் கூட இருக்கும் போதெல்லாம் இருந்த சந்தோஷமா இருந்தேன், இப்போ நீங்கள் சமாதி ஆயிட்டு இப்போ உங்கள் பக்கத்தில் சமீபத்தில் நான் இல்லையே, இது எனக்கு ஒரு பெரிய துர்பாகியம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் என்னைக்கு அப்படி நினைச்சாரோ அன்னைக்கு இரவே வந்து சுவாமி கனவுல காட்சி கொடுத்து, நான் எங்குமே போகவில்லை, இந்த விக்கிரகத்தில் சாநித்தியம் இருக்கு, நான் எப்பவுமே உன் கூடையே தான் இருப்பேன் அப்படின்னும் அந்த அன்பருக்கு அனுகிரகம் பண்ணாராம். யானைக்கால் வியாதியை வந்து எப்படி சுவாமிகள் குணப்படுத்தினார் ஒரு பக்தருக்குங்கிறத அற்புதத்தை பார்ப்போம். அவருக்கு யானைக்கால் வியாதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது சுவாமிகள் கிட்டக்க போய் இவர் என்ன கேட்குறாருன்னா, சுவாமி யானைக்கால் வியாதி குணமாகணுமே அப்படின்னு கேட்கும்பொழுது சுவாமி என்ன சொல்கிறார், ஒன்றுமே அவர் கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறமா இவர் திரும்ப வற்புறுத்தி கேட்கறதுனால சுவாமி சொல்கிறார், சரி உனக்கு யானைக்கால் வியாதி தானே சரியாகணும், நேராக ஒரு கண்ணாடியை வச்சுக்கோ, கண்ணாடியில் உன்னோட கால் அந்த யானைக்கால் வந்துருக்கு இல்லையா, அந்த யானைக்கால் அப்படியே நீ வந்து உன்னை கண்ணுட்டு நீ பார்த்து கொண்டே இரு, அதோட பிம்பத்தை பார்த்து கொண்டே இரு, உன்னுடைய நோய் குணமாயிடும். எந்தவித சந்தேகமும் இல்லாமல் குரு வார்த்தையே வந்து ஆணையாக தலைமையில் ஏற்றுக்கொண்டு இவர் அப்படியே போறார். அப்படி இருந்து திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு அந்த யானைக்கால் இருந்த வியாதி இருந்த எந்த சூடுமே தெரியாமல் அந்த கால் நல்லபடியாக சரியானது. இவர் போய் சுவாமி கிட்ட பைத்தியம் பிடிச்சவர் போல் பித்து பிடிச்சவர் போல் சுவாமியோட பாதங்களில் விழுந்து சுவாமிக்கு அவருடைய நன்றியை தெரிவித்தார் அப்படிங்கிறது பார்க்குறோம்.
சுவாமிகள் வந்து ஒரு பக்தர் இருந்தார். அந்த பக்தர் வந்து பெங்களூரை சேர்ந்தவர். அவர் எப்போவுமே வந்து அவருக்கு கல்யாணம் செய்து கொள்ள எந்த ஆசையும் இல்லை. அப்போ அவங்க அப்பா அம்மா ஏதாவது பொண்ணு பார்த்துருக்கார்கள் சொன்னால் அந்த பெண்ணை போய் பார்க்க மாட்டார். இப்படியே போய் கொண்டிருந்தது அவரோட வாழ்க்கை. அப்போ சுவாமிக்கு அப்புறமா தெரிய வந்தது அவரோட தாய் தந்தையர் இவருக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார்கள். அதனால் அவரை கூப்பிட்டு சொல்றார், சரி அவங்க அப்பா அம்மா சொன்னது பிரகாரமே நீ போய் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும், நல்லபடியாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றார். அது போலவே இவர் சுவாமியே சொன்னதுக்கு அப்புறமா வேற என்ன வழி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பார்க்கிறார். கல்யாணம் நடந்து அந்த அவருடைய மனைவியுடன் சேர்ந்து சுவாமிகளை வந்து தரிசனம் செய்தார். அப்படின்னால் அந்த தாய் தந்தையருக்கு இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்திய சுவாமிகளுடைய அற்புதமே பெரிய அற்புதமாக இருந்தது. அது மட்டுமல்ல, சுவாமிகள் என்ன சொல்றார், அரச விருட்சம் பின்னாடி இருக்கு இந்த ஆசிரமத்தில், அதை போய் 3 முறை பிரதட்சணம் வா அப்படின்னு சொன்னோன்னு இன்னும் சந்தோஷமாயிடுது அந்த தம்பதிக்கு. ஏனால் மழலை செல்வத்தை சுவாமி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு, அது போல அவங்களுக்கு மழலை செல்வத்தையும் கொடுத்தார் இந்த யோகீஸ்வரர் அப்படிங்கிற கடப்பா சுவாமிகள். ஒரு அன்பர் இருந்தார். அவர் சக்கர காவடி எடுப்பார். ஆடிக்கிருத்திக்கு சக்கர காவடி எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானுக்கு அவர் அந்த வேண்டுதலை செய்து கொண்டே வந்தாராம். அதனால் நான் போக வேண்டும் சுவாமி அப்படின்னு சுவாமி கிட்ட பெங்களூரில் இருக்கும்போது கேட்கும்பொழுது சுவாமி சொன்னாராம், நீ இங்கேயே இருந்தால் போதும், அவனுக்கு இருக்கிற இடத்துலேயே நான் முருகனை காமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார் அப்படின்னு சொன்னபோது அங்கே சுவாமிகள் மறைஞ்சு ஷண்முகர் காட்சி கொடுத்தாராம். ஒரு கணமே காட்சி கொடுத்து மறைந்து விட்டாராம். அக்கல்கோட் மகாராஜும் இது போலவே கார்த்திகை பௌர்ணமி என்று ஒருத்தர் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய நான் செல்ல வேண்டும் சுவாமி அப்படின்னு கேட்டபோது அங்கே ஏன் போக வேண்டும், இதோ இப்போ எனக்குள்ளேயே பார் அப்படின்னு சொல்லி இந்த ஞானிகள் யோகிகள் தன்னிலே உணர்ந்தவர்கள் எல்லாவற்றிலுமே இறைவன் என்னைக்கும் வீற்றிருப்பான் அப்படிங்கிறது சான்றாக காட்டும் விதமாகவே இந்த ஒரு அற்புதத்தையும் சுவாமிகள் செய்தார். ஒருத்தர் வந்தார். அவருக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்திலெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. அவர் வந்து மஞ்சளால் பிடிக்கப்பட்ட விநாயகரை வேண்டிட்டு அவரோட மனைவியுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கார். அப்போ சுவாமிகள் வந்து ஏதோ சுவாமிகளுக்கு தோன்றது, அந்த மஞ்சள் பிடித்த விநாயகரோட மஞ்சள் எடுத்து இந்த திருமாங்கல்யத்தை நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடம் சுவாமிகள் சொல்றார். அப்போது இந்த கணவர் கிட்ட கேட்குறார், உங்களுக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, திருமாங்கல்யம் அணியறதுலாம் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, ஏன்னா உங்களுக்குலாம் சடங்கு சம்பிரதாயத்தில் நம்பிக்கை இல்லையேன்னு சொல்லும் போது அவர் மனதில் என்னெல்லாம் நினைத்தாரோ சுவாமிகளுக்கு எல்லாமே தெரியறது அப்படிங்கிறது அவர் புரிஞ்சு சுவாமிகள் மீது எப்பவும் பக்தியுடன் இருந்தாராம் அந்த மனிதர். சுவாமிகள் இது போல பல அற்புதங்கள் செய்து கொண்டே வரார். அவர் ஒருத்தர் வரார், நான் என்னோட குருவை தவிர யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். திடீர்னு பார்த்தா அந்த ஆசிரமத்தில் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இவருக்கு எதுவுமே கண்ணில் தெரிய மாட்டேங்கிறது. ஒரே ஒரு ஒளி மட்டும் யோகீஸ்வரர் சிரித்து கொண்டிருக்கிறார். அவர் கிட்டக்க பக்கத்திலேயே போகிறது. அப்புறம் பார்த்தா சுவாமிகள் அப்படி அனந்த சயன காட்சியில் இவருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போதான் இவருக்கு புரியுது இவர் பெரிய சத்குரு மகான் அப்படிங்கிறது. அந்த அன்பருக்கும் அந்த புரிதலை ஏற்படுத்தி விட்டார் சுவாமி அப்படிங்கிறது புரிய வருது. சுவாமிகளுக்கு 2 பக்தர்கள். அதில் ஒருத்தர் வந்து சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தார். இன்னொரு அம்மையார், இவர்கள் அந்த வயதான அம்மையார். இவர்கள் 2 பேருமே இந்த இருதயம் மிகவும் பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான கவலைக்கிடமான நிலையில் கடைசி நாட்களை நோக்கி ஒருத்தர் பெங்களூரில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார், இன்னொருத்தர் சென்னையில் இருக்கார். சரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு இவங்க 2 பேருமே ஆனால் சுவாமிகளுடைய பக்தர்கள். இவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா இந்த பெங்களூரில் இருந்தவருக்கும் சரி, சென்னையில் இருந்த இந்த அம்மாக்கும் சரி, ஒரு வயதானவர் சில மருத்துவர்களுடன் வந்தாராம். வந்து திடீர்னு அங்கே ஒரு சர்ஜரி பண்ணுறார். அங்கே அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படி காணாமல் போய்டுறார். அதற்கு பிறகு அங்கே இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது பார்த்தா எப்படி இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது, எப்படி இவர்களால் இப்படி இந்த ஒரு வியாதியிலிருந்து பிழைக்க முடிந்தது, இந்த இருதயம் ரொம்பவும் பலகீனமாக இருந்த நிலைமை இவர்களுக்கு ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தார்களே, இவர்களை காப்பாற்றினது யார் அப்படின்னு பார்த்தால் அப்புறமா தான் அது இந்த எல்லாம் வல்ல யோகீஸ்வரர் கடப்பா சுவாமிகள் அப்படிங்கிறதும் இவர்களுக்கு தெரிய வருது. இதே போல ஒரு பக்தர் இருந்தார். அந்த பக்தருக்கு எந்த நோய் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல. அவருக்கு என்ன வியாதி, அந்த வியாதியிலிருந்து வெளியில் வரதுக்கான அவருக்கு வாய்ப்புமே இல்லாத இருக்கக்கூடிய நிலைமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது சுவாமி சொல்றார், சரி ஆசிரமத்துக்கு வந்து எங்க கூட தங்குன்னு சொல்லி தயிரில் சில பச்சை மூலிகைகள் எல்லாத்தையும் கலந்து அவருக்கு கொடுக்குறார். அப்படியே கொடுத்துட்டு அவருக்கு சில யோகா பயிற்சிகளும் சொல்லி கொடுக்குறார். அவருக்கு இருக்கு அந்த வியாதி குணப்படுத்தவே முடியாத வியாதி குணமானது சத்தியம். இது போல சுவாமிகள் ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு இருக்கார். திடீர்னு பார்த்தா அவர் கூட வந்துட்டு இருந்தவருக்கு ரொம்பவும் தலைவலி வந்து அப்படியே தலை சுத்தல் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த ரயிலோடைய அந்த சத்தம் எல்லாம் இவர் தாங்கவே முடியல. சுவாமிகள் இவர் முன்னாடி அவரை அமர்த்தி உட்கார வச்சு அவருக்கு ஒரு யோகம் சொல்லி கொடுக்கிறார். 2-3 நிமிடத்திலேயே அந்த வியாதி குணமானது. அதற்கு பிறகு அந்த அன்பரும் சுவாமிகளுடைய பக்தராக மாறினார். ஒரு பக்தர் மரண தருவாயில் இருக்கார், என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படின்னு இருக்கும்பொழுது யோகீஸ்வரர் கனவுல வந்து காட்சி கொடுக்கிறார். அவர் காட்சி கொடுத்து அவருடைய அந்த மரண தருவாயிலிருந்து அவரை மீட்டுக்கொண்டு மறுபடியும் அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். சுவாமிகள் நிறைய பேருக்கு பிராணாயாமம் சொல்லி கொடுத்து இது போல பல அற்புதங்கள் எல்லாத்தையும் நிறைய பேரோட வாழ்க்கையில் செய்திருக்கார். இறுதியாக இது எல்லாத்தையும் கிரீடம் வச்ச மாதிரி ஒரு அற்புதத்தை நாம் பார்ப்போம்.
மலேசியா நாட்டில் ஒருத்தர் வரார். அவர் அங்கே ஒரு மருத்துவர் இருக்கார். அந்த மருத்துவர் கிட்டக்க இவருக்கு எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த மாதிரி சரியாகலன்னு கேட்கும்பொழுது அந்த மருத்துவர் அவருக்கு வேணுங்கிற அந்த குணத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போது அந்த வயதானவர் அவருக்கு என்னிடம் உங்களுக்கு கொடுக்க பணம் என்னிடம் இல்லை, என்கிட்ட த சீக்ரெட்ஸ் ஆஃப் வேதாந்தா, வேதாந்தத்தின் ரகசியம் அப்படின்னு யோகீஸ்வரர் எழுதின ஒரு புஸ்தகத்தை கொடுக்கிறார். அந்த புஸ்தகத்தை படித்த அந்த மருத்துவர், மலேசியா நாட்டில் அப்பொழுது பணிந்து அந்த மருத்துவர் இமாலயத்தில் இன்று ஒரு பெரிய ஆசிரமம் அமைத்து உலக புகழுக்கு பாத்திரமாகி எல்லாருக்கும் சேவை அப்படின்னு சொன்னால் இந்த மகானுடைய பெயர் எப்பொழுதும் ஞாபகம் வரும் அப்படிங்கிற அந்த மகானை உருவாக்குவதற்கு ஒரு முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கால கருவியாக இந்த நூல் ஆகப்பட்ட சீக்ரெட்ஸ் ஆஃப் வேதாந்தாவை கொடுத்து இந்த மகானை உருவாக்கிய இந்த சத்குருநாதர் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் கடப்பா சுவாமிகள் ஆகப்பட்ட யோகீஸ்வரர். இது போல பல அற்புதங்கள் செய்து கொண்டு தான் வரார். இன்னைக்கும் அவரோட ஜீவசமாதி பெங்களூரில் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த சமாதியோட லிங்கை கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் முடியுமோ கண்டிப்பாக அங்கும் செல்லலாம். அங்கே தவம் செய்யக்கூடிய ஒரு அறையும் இருக்கிறது. அதே போல் இந்த கடப்பா பக்கக்கூடிய இந்த கிராமத்திற்கும் சுவாமியோட ஆசிரமம் இருக்குது. சுவாமிகளுடைய ஆசிரமம் இவர் போன எல்லா நாடுகளிலும் அதோட கிளைகள் எல்லாம் இருக்குது. வருஷம் இவரோட குரு பூஜை அன்னைக்கு பக்தர்கள் எல்லாம் உலகத்திலிருந்து எல்லா இடத்திலிருந்தும் கடப்பா ஸ்ரீ யோகீஸ்வர சுவாமிகள் அருளுக்கு பாத்திரமாய் கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் பரிபூர்ண பக்தியுடன், ஸ்ரத்தையுடன், நம்பிக்கையுடனும் பரமஹம்ச யோகீஸ்வரருடைய சரணாகதி அடைந்து அவரை வேண்டி கேட்டுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதே யோகீஸ்வரர் நிச்சயமாக நமக்கு அனுகிரக கடாட்சம் செய்வார் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் யோகீஸ்வர சுவாமிகள் ஸ்ரீ கடப்பா சுவாமிகளின் பாதங்களில் ஒரு சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.